ஒரு பெண்ணின் உடை குறித்து வெளியில இருக்கிறவங்க கிரிட்டிசைஸ் பண்றதை விட அவங்க வீட்ல இருக்கிற அப்பா, அண்ணன், தம்பி இவங்கெல்லாம் தான் முதல்ல இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணாதன்னு சொல்லுவாங்க. காரணம், அடுத்த வீட்டு பெண்கள் கொஞ்சம் கிளாமரா ட்ரெஸ் பண்ணியிருந்தா நம்ம எப்படி அவங்கள தவறான கண்ணோட்டத்துல பார்த்தோமோ அதே மாதிரி தான் நம்ம வீட்டு பெண்களையும் பார்ப்பாங்கன்ற பயம். இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும், நீ ஏன் தப்பா பார்த்த? நீ அக்கா தங்கச்சியா பார்த்திருந்தா அவனும் அப்படித்தானே பார்த்திருப்பான்னு. சரிதான், பட் உண்மை என்னன்னா, ஆபாசமான உடைகளை அணியும் பெண்களை பார்க்கும்போது ஆண்களுக்கு இயற்கையிலேயே டெஸ்டோஸ்டோன்ஸ் போன்ற ஹார்மோன்கள் சுரக்கும். இது சயின்ஸ். ஓ, அப்போ அவனுடைய அம்மா, அக்கா, தங்கச்சின்னு அவன் வீட்டு பெண்களின் உடலை பார்த்தாலும் அவனுக்கு இப்படித்தான் தோன்றுமான்னு கேட்டா, சிறு வயது முதலே அந்த இரத்த உறவு பெண்களோடு ஒன்றாக வளர்ந்து வரும் பட்சத்தில் they build avoidance mechanism. சோ அவங்களுக்கு நேச்சுரலாகவே ஒரு மைண்ட் பிளாக் டெவலப் ஆகிடும். ஆனாலும் ஆண் தான். அதனாலதான் ஒரு வயதுக்கு பிறகு அப்பா முன்னாடி உடை மாத்தாத, அண்ணன் தம்பி முன்னாடி உடை மாத்தாதன்னு சொல்றது. சோ கொஞ்சம் கிளாமரா உடை அணிந்திருக்கக்கூடிய பெண்ணை ஒரு ஆண் முதல் முறை பார்க்கும் போது அவன் மூளையில் ஆபாசமாகத்தான் தோன்றும். ஒன்ஸ் இது உன் தங்கை, சித்தி பொண்ணு அப்ராட்ல இருந்தாங்க, இப்பதான் வந்திருக்காங்க, உனக்கு தங்கை முறை, அக்கா முறைன்னு சொல்லும் போது அவன் மூளை கிளாசிஃபை பண்ண ஆரம்பிச்சிடும். இது நம்ம அம்மா, அக்கா, தங்கை, மகள்னு சுதாரிக்க ஆரம்பிச்சிடும்.